நம்ம தியானிக்கக்கூடிய வேத பகுதி மத்திய 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர்? இயேசு சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்ம தியானிக்கக்கூடிய வேத பகுதி மத்திய 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர்? இயேசு சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு முன்பாக எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிலுவையின் தியானம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதனால 2 தியானம் முடிஞ்சிருக்குது. அது ஆல்ரெடி நீங்க பார்க்கணும்னா பாத்துருங்க. பிதாவே இவர்களை மன்னியும் அந்த ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் அந்த ஒரு வார்த்தை நான் ஆல்ரெடி வீடியோவா போட்டேன். இப்ப 4வது வார்த்தையாகிய என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர், இதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இதுல நிறைய சத்தியங்கள் உள்ளடக்கி இருக்குது. அதாவது தேவனுடைய கேரக்டர், தேவனுடைய சுபாவம் என்ன விதமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க தெளிவா போட்டிருக்குது. அதுக்கு முன்பாக இயேசு சொல்லியிருக்காரு, ஏலி ஏலி லாபாஸ் தபஸ்தானி. ஏலி லாபாஸ் தபஸ்தானினா ஒண்ணுமே இல்ல, அரமைக்க மொழியில தான் இயேசு அங்க பேசியிருக்கிறாரு. அதற்கு தமிழ்ல மொழி வாக்கியம் நம்ம பண்ணா என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்ற ஒரு அர்த்தத்தை தருகிற ஒரு சொல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் இங்க நிறைவேறுது. ஆல்ரெடி சங்கீதம் 22ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று தாவீது கூறியிருப்பாரு. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இப்ப தரிசன வார்த்தைகள் இங்க சிலுவையில இயேசு இந்த வசனத்தை பேசும்போது, அதாவது அரமேய மொழியில அவர் பேசும்போது அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுது. அதாவது இயேசு ஏலி லாபாஸ் தபஸ்தானின்னு சொல்லும் போது சங்கீதங்கள்ல சொல்லப்பட்ட 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற ஒரு சொன்ன வசனம் இங்க தீர்க்க தரிசனமா இயேசு சிலுவையில சொன்ன வார்த்தைகள் மூலம் இங்க தீர்க்க தரிசன வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வார்த்தைகள் இங்க நிறைவேறுது. அது ஒண்ணு. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இயேசு ஏன் இந்த மாதிரி சொல்லணும்? ஏன் பிதாவும் இயேசுவும் ஒற்றுமையா தானே இருக்காங்க? பிதாவை பார்த்து என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்லணும்? கிறிஸ்தவர்கள் மத்தியில நிறைய முரண்படுத்துற விதமா இந்த வசனம் இருக்குது. நானும் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஞாபகம் சரியா இருக்குமானால் அப்பயும் ஒரு பையன் எனக்கு கேட்டான், அப்ப பிதாவை பார்த்து ஏன்னா இயேசு இந்த மாதிரி சொல்லணும், என் தேவனே என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நானும் ரொம்ப அப்ப யோசிச்சேன். அப்ப எனக்கு அவ்வளவுக்கும் சத்தியம் தெரியாத நாட்கள் அப்ப. ஆனா இப்போ ஆண்டவர் கிருபையினால இந்த சத்தியத்தை ஆண்டவர் புரிய வச்சிருக்கிறாரு. என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை பிதாவை இயேசு கிறிஸ்து கைவிடல. ஏன் கைவிடலைன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயேசு ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தையை சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அங்க என்ன சொல்றாரு? இயேசு பிதாவே என்று கூப்பிடுறாரு. இயேசுவை பிதாவே என்று கூப்பிடும் போது அங்க என்ன நடக்குதுன்னா, பிதாவும் குமாரனும் ஒரு உறவுல இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் அங்க அறிய தருது. நம்ம அதாவது அப்பான்னு சொல்லி கூப்பிடுறாரு, அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அப்ப பிதாவும் அப்பாவும் ஒரு உறவுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா புரியுது. நடுவுல என்ன நடக்குதுன்னா, ஏலி லாபாஸ் தபஸ்தானி, என் தேவனேன்னு கூப்பிடுறாரு. அதாவது பிதாவும் அவர் கூப்பிடாம இங்க நடுவுல தேவனே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கடைசியா அவர் என்ன கூப்பிடுறாருன்னா, பிதாவே உம்முடைய கரத்தில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அங்க பிதா கிட்ட பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கடைசியாகவும் அவர் உறவின் படியில அப்பா புள்ள என்ற உறவு வந்துருது. பிதாவே என்னுடைய ஆவியை உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப இடையில இந்த மாதிரி என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்ற ஒரு இடையில ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்த நம்ம இதுல தெளிவா புரிஞ்சுக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்பாக நம்ம ஒரு சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இயேசு பிதாவுனால கைவிடப்பட்ட, மொத்தமா ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையில மட்டும்தான் அந்த மாதிரி கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் இயேசு பிதாவே உம்முடைய கருத்தில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறாரு. அதனால அந்த உறவுல இயேசுப்பா இருக்கிறாரு. அப்ப நடுவுல தான் இந்த உறவு பிரிவு அடையுது. அதாவது இந்த உறவுல
ஒரு கலக்கம் ஏற்படுது. அது எதனால நம்ம பார்க்கலாம். ஆனா இயேசுவாகிய தேவன் இயேசுவை மொத்தமா கைவிட்டாரா கேட்டா இல்ல. நிறைய பேர் வந்து இந்த வசனத்தை சரியான அர்த்தம் புரிஞ்சுக்க தெரியாம கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பாங்க, என்னப்பா பிதாவே இயேசுவை கைவிட்டாரு சிலுவையில அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அது கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இயேசு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து பிதாவே அப்பாவே என்றுதான் கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் பிதாவும் குமாரனும் எப்பவுமே ஒரே போல ஒன்று போல ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில பிரிவு என்பதே இல்லை. அப்படியே இயேசு கிறிஸ்து இங்கே தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்ற ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம கைவிட்டீர் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை எல்லாம் எப்படி தெரியுமா புரிஞ்சுப்பாங்க. இப்ப கைவிட்டீர்னா அம்போன்னு விட்டு போயிட்டான், அவன் வெடியும் அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஆனா வந்து இங்க வந்து அந்த அர்த்தத்துல வந்து இல்ல, இயேசுவை விட்டுட்டு பிதா ஆகிய தேவன் எங்கேயோ போயிட்டாரு அப்படின்ற ஒரு அர்த்தத்துல இல்ல. ஏன்னா இயேசு அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய ஆவியை பிதா கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. அது ஒரு பாயிண்ட், ஓகேவா? அதனால இங்க வந்து நித்திய காலமா இயேசுவும் பிதாவும் பிரிவா அடைஞ்ச ஒரு நிலையில இல்ல. அவர் உயிரை கொடுக்கும் போது பிதாவே உம்முடைய கருத்தில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிதான் சொல்றாரு. அப்ப நடுவுல என் தேவனை என்னை ஏன் கைவிட்டீர் என்ற ஒரு வார்த்தைய எதற்காக இயேசு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் நம்ம ஒரு சத்தியத்தை, அவருடைய சுபாவத்தை நம்ம அறிந்து கொள்றோம். அவருடைய கேரக்டர் எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். வசனத்துல மேலேயும் கீழே நம்ம வாசிக்கும் போது ஒரு சம்பவம் வந்து நம்மளுக்கு கரெக்டா புரியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, 44ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கும், 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்தது. 6ஆம் மணி நேரம்னா யூதருடைய கேலண்டர் படி 6ஆம் மணி நேரம், நம்மளுடைய கேலண்டர் படி அது எத்தனாம் மணி? 12 மணி. 9ஆம் மணி நேரம்னா யூதருடைய கேலண்டர் படி 9ஆம் மணி நேரம், நம்மளுடைய டைமிங் படி எத்தனாம் மணி நேரம்? 3ஆம் மணி நேரம், நம்மளுடைய இந்தியா டைம் படி கரெக்டா 3 o'clock ஆகுது. அங்க 9ஆம் மணி நேரத்தில் ஏலி ஏலி லாபா ஸ்தபஸ்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். கரெக்டா 3ஆம் மணி நேரத்துலதான் இயேசு என்ன பண்றாரு? ஏலி ஏலி லாபா ஸ்தபஸ்தானி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இப்ப 3ஆம் மணி நேரம்னா இவருடைய கேலண்டர் படி 9ஆம் மணி நேரம். அந்த நேரத்துலதான் பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்தது. சரி, இந்த பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்தது அப்படின்னா லிட்டரலா அதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, உலகத்துடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து அங்க சிலுவையில அறையப்படுகிறார் என்ற ஒரு அர்த்தத்துல தான் அங்க இருக்குது. அதுதான் அந்தகாரம், பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்தது. தேவனுடைய ஒரே பேரான குமாரன் மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையில அடிக்கப்படுகிறார், பாவம் சுமக்கிறார். அதாவது நம்மளுடைய பாவங்கள் அவர் மேல சுமத்தப்படுது அப்படின்ற ஒரு அர்த்தத்துலதான் பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு யோவான் ஸ்தானகர் சொல்றாரு. யோவான் சொல்றாரு, அவர் சர்வ லோகத்தின் பாவங்களுக்காகவும் மரிக்கிறார், கிருபாதார பலி அவரே. அதனால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துடைய ஒட்டுமொத்த பாவங்களை சுமந்து தீக்கிறவரா, அது சுமந்து மனிதனுடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு நிலையில அங்க இருக்கிறாரு. அந்த நிலையில இருக்கும் போதுதான் பூமி முழுக்க அந்தகாரம் சூழுது. இப்ப பூமி முழுக்க அந்தகாரம் சூழ்றதுன்னு பாத்தீங்கன்னா, பூமி முழுக்க இருளா இருக்குது. அந்த இருள் சூழ்ற அடையாளம் வந்து தேவனுடைய குமாரன், அதாவது நம்மளுடைய பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து மனிதனுடைய பாவங்களை தன் மீது சுமந்து அதை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிறார். நிர்வாணமாய் நம்மளுடைய பாவங்களை சுமந்து கொண்டு இருக்கிறார் என்பதற்கு அந்த அந்தகாரம் வந்து அடையாளமா இருக்குது. அந்த பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்தது என்ற ஒரு விஷயம் அங்க அடையாளமா இருக்குது. இங்க முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்பாடுல ஆகபுக்கு ராஜா சொல்றாரு 1ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அப்படின்னு போட்டிருக்குது. தமிழ்ல தீமைய பார்க்க மாட்டாரு, அதாவது பாவத்தை செய்ய மாட்டாரு, பாவத்தை தன்னோடு கூட சேர்த்து கொள்ள மாட்டாரு. அதாவது தேவன் வெளிச்சமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கும். இருளா அவர் வந்து வாசம் பண்ணுகிறார் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கும். தேவன் வெளிச்சமா இருக்கிறார் என்ற ஒரு அர்த்தம் வந்து என்ன அர்த்தத்தை குறிக்குதுன்னா, அவர் பரிசுத்தமா இருக்கிறார். யெகோவா மெக்காத்திஸ்ட் மனிதர்களை பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு கர்த்தரா அவர் இருக்கிறார். அது இல்லாம இது இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது, யூ cannot tolerate
டாலரேட் ராங் டூயிங் அப்படின்னு போட்டிருக்கு. cannot டாலரேட் அப்படின்னு சொன்னா அவர் பாவத்தை செய்ய மாட்டார். யூ cannot டாலரேட் ராங் டூயிங். அவர் பாவத்தை செய்ய மாட்டார். எப்பவுமே அவர் பாவத்தை செய்யாத ஒரு பரிசுத்த ஒரு கண்ணரா இருக்கிறாரு. அவர்கிட்ட இருள் இல்ல, அவர்கிட்ட வெளிச்சம் என்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. அவர்கிட்ட பரிசுத்தம் என்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. அவர்கிட்ட வெண்மையான ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. அவர் cannot tolerate sin. அவர் பாவத்தை தன்னோடு கூட எந்த ஒரு நிலைமையிலையும் தன்னோடு கூட சேர்த்து கொள்ள மாட்டாரு. ஆனா அவர் பாவத்தை பாராத ஒரு சுத்த கண்ணரா இருக்காரு. அவர் பாவத்தை ரசிக்க மாட்டாரு, அவர் பாவத்தை ருசிக்க மாட்டாரு, அவர் பாவத்தை தன்னோடு கூட எப்பவுமே சேர்த்து கொள்ளவே மாட்டாரு. ஆனா ஒரு பரிசுத்தம் நிறைந்த ஒரு தேவனா இயேசு எப்பவுமே இருக்கிறாரு. இந்த ஒரு நிலையில அவர் பரிசுத்தம் நிறைந்த ஒரு தேவனா இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து மேல உலகத்துடைய ஒட்டுமொத்த பாவங்களும் அங்க சுமத்தப்படுகிற ஒரு நேரத்துல தன்னுடைய பரிசுத்த நிலையை, அதாவது பாவத்தை பாராத சுத்த கண்ணரா தேவன் இருக்கிறதுனால அங்க அவருடைய மகிமைய முகத்தை ஒரு செகண்ட் அவர் திருப்பினாரு. அதாவது பாவத்து கூட எப்பவுமே அவர் ஒத்து போக முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறதுனால அவருடைய மகிமையின் முகத்தை அங்க திருப்பினோன்னு இயேசுவுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு ஒரு சிதைவடைந்த நிலைமையில இருக்குது. ஆனா இவர் மனிதனுடைய பாவங்களுக்காக இவர் பலியாகிறாரு. பாவம் இவர் மீது இருக்குது. அந்த பாவத்தை பிதாவாகிய தேவன் பார்க்க மாட்டார். ஆனா பாவத்தை அவர் எப்பவுமே தன்னோடு கூட சேர்த்துக்கொள்ள மாட்டார். பரிசுத்த தேவனா இருக்கிறதுனால இயேசு ஆகிய தேவன் அங்க மனிதனுடைய பாவங்களை சுமந்து நம்மளுடைய பாவங்களுக்காக பாவமானார், நம்மளுடைய பாவங்களுக்காக சாபமானார், நம்மளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகம் ஆகிறோம். அதனால பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிற அந்த வேலையில இயேசு பிதாவாகிய தேவனால கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாரு. அதற்கு மெயினான காரணம் அவருடைய பரிசுத்தம், இன்னொன்னு அவருடைய அன்பு. அவருடைய அன்பு தான் மனிதர்கள் மேல் அவ்வளவு அன்பு வச்சிருந்ததுனாலதான் இயேசு கிறிஸ்து கிட்டேயே அந்த பாவத்தின் நிமித்தமா ஒரு பிரிவு வந்தாலும் சரி, அதற்கப்புறம் இயேசு கிறிஸ்துவ மகிமையில உயிர்த்தெழ வச்சு நான் மனிதர்களுடைய ரட்சிப்புக்காக இந்த திட்டத்தை நான் முன்கூட்டியே சங்கீதங்கள்லயும் முன்கூட்டியே நாங்க இந்த திட்டத்தை நாங்க போட்டுட்டோம், அந்த திட்டத்தை நாங்க இப்ப நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா அவர் குமாரன் மீது தன்னுடைய மகிமை முகத்தை திருப்புவாரு. அதனால பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமும் இங்க தெரியுது. அதே சமயத்துல மனிதனுடைய பாவங்களுக்காக அவங்க தேவத்துவத்துல எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அந்த ஒரு விஷயமும் இங்க நன்கு நம்மளுக்கு புரியுற ஒரு விஷயமா இருக்குது. அதனாலதான் அந்த பாவம் இருக்கிறதுனாலதான் இயேசுப்பா சொல்றாரு, என் தேவனே என் தேவனே, அதாவது பிதாவுன்னு கூப்பிடாம அவரை தேவனே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் முடிந்தது என்றாரு. முடிந்ததுன்னா உலகத்துடைய பாவங்களை எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து அதை இல்லாமல் ஆக்கிட்டேன். நிறைய பேரு ஏன் மூலியமா உயிர் தேர்தலையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் இந்த பாவத்திலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டாங்க. எல்லாருடைய உலக மற்ற பாவங்களுக்காகவும் நான் சிலுவையில அரைஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க சொல்லாரு. முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் பிதாவே மறுபடியும் அவரோடு கூட இருக்கிற உறவோடு அவர் அழைக்கிறாரு. அதுக்கப்புறம் பிதாவே என்னுடைய கரத்தில் உங்களுடைய ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக நிர்வாணமா தொங்குனாருங்க. நம்மளுக்காக அவர் கைகள் ஆணி அடிக்கப்பட்டது, நம்மளுக்காக அவருடைய கால்கள் ஆணி அடிக்கப்பட்டது, நம்மளுக்காக அவரும் பிதாவோ ஒரு செகண்ட் அந்த உறவு துண்டிக்கப்படுதுங்க. இதுவரையும் உலக சரித்திரத்திலும் சரி எப்பவுமே சரி பிதாவும் அவருக்கும் உறவு முறிவடைஞ்சதே கிடையாது. ஆனா மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் சுமத்தப்படும் போது குமாரன் மேல இயேசு மேல பிதா தன்னுடைய மகிமையின் முகத்தை திருப்பினாரு. அதை இயேசு சொல்றாரு, என் தேவனே என் கைவிட்டீர். இங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க எனக்கு புரியுது. ஒண்ணு அவருடைய பரிசுத்த தன்மை ஒரு விஷயம் புரியுது. இன்னொன்னு அவர் மனிதர்களை எவ்வளவு அழகா நேசிக்கிறாரு. அவருடைய நேசம் அவருடைய பாசம் மனிதர்கள் மேல எவ்வாறு மாறாம இருக்கு. அவர் எவ்வளவு அழகா மனிதனை அன்பு செலுத்துறாரு. பிதாவாகிய தேவன் அவருடைய உள்ள எப்படி குமாரன் மீதே பாவம் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகிமை முகத்தை திருப்பி குமாரனையும் கொடுத்திருக்கிறார்னா அப்ப மனிதனை பாவத்திலிருந்து எப்படியாச்சும் ரட்சித்துக் கொள்ளணும், எப்படி அக்கறை உள்ள ஒரு தேவனா இருக்கிறாரு.
அதனாலதாங்க ஏசப்பா என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாரு. நல்ல தகப்பன்க அவரு, நன்மை செய்கிற தேவன்க. வாழ்க்கையில அவரை ருசிச்சு பாருங்க, நம்மளுக்காக ஜீவனையே கொடுத்தாருங்க. அதாவது எவ்வளவு பெரிய ரட்சிப்பை அவருடைய சிலுவையின் மரணத்துல அவர் நிறைவேற்றினாருங்க. அது இல்லாம இது ஆல்ரெடி தீர்க்கதரிசன வார்த்தைகளும் நிறைவேறுது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அவர் சொன்ன காரணம், அவர் பூமி எங்கும் அந்தகாரம் சூழும் போது மனிதனுடைய பாவங்களுக்காக மனிதனுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டிருக்கிறாரு. அந்த வேலையில பிதா பாவத்தை பார்க்க மாட்டாரு என்றதுக்காக அவர் மகிமையை முகத்தை திருப்புறாரு. அந்த நேரத்துல பாவத்து நிமித்தமா அதாவது இயேசு செஞ்ச பாவத்து நிமித்தமா கிடையாது, மனிதனுடைய பாவங்களுக்காக இவர் அடிக்கப்படுகிறார். மனிதனுடைய பாவங்களுக்காக இவர் அடிக்கப்படுகிறதுனால பிதா பரிசுத்தரா இருக்கிறதுனால அந்த பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரா இருக்கிறதுனால தன்னுடைய மகிமையை முகத்தை திருப்பும் போது இங்க அவங்க உறவு துண்டிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அவர் சுமந்து தீர்த்தார், முடித்த பிறகு மறுபடியும் தன்னுடைய பிதா கிட்ட தன்னுடைய ஆவியை கொடுத்த பிறகு அவர்களுடைய உறவு என்றென்றைக்கும் பிரிவடையாம நித்திய காலமா இருக்குது. இதுதாங்க தேவன் நம்மளுக்காக செஞ்ச தியாகம். இந்த தியாகத்தினால நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள் வந்திருக்குது. மத்திய 27ஆம் அதிகாரத்துல நம்ம 51வது வசனத்துல சிலுவையில மரிச்ச பிறகு நம்மளுக்கு ஒரு மெயினான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதுங்க. என்ன ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா, பாவத்து நிமித்தமா மனுஷன் தேவனோடு கூட சேர முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறான். அவருடைய பரிசுத்தத்தை உணர முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறான். ஏன்னா பாவம் இவ்வளவு கொடூரமா இருக்குது. இயேசு கிறிஸ்து அந்த கொடூரமான சிலுவையில அறையப்பட்ட மெயினான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவ்வளவு கொடூரமா சிலுவையில அறையப்படுறதுக்காக ஒரு மெயினான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாவம் அவ்வளவு கொடூரமா இருந்ததுங்க. நம்மளுடைய பாவம் தேவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற உறவு சிதைவடைந்தது. நம்மளுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு இல்லாம போயிடுச்சு. நம்ம தேவனுக்கிட்டயே போக முடியாத ஒரு நிலைமையில நம்மளுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மரணத்தின் மூலமா நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அப்ப ஒரு காரியம் அங்க நடக்குது. என்ன காரியம் நடக்குதுன்னா, மத்திய 27ஆம் அதிகாரத்துல 51வது வசனத்துல தேவாலயத்தின் சிறைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வழியும் 2ஆக கிழிந்தது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாம சிறைச்சீலை இருக்கும். அது மேல் தொடங்கி கீழ் வரையும் கிழிஞ்சுதான். வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, சிறைச்சீலை ரொம்ப கனமானதா இருக்குமா. அது கீழே இருந்து மேல வரைக்கும் கிழிஞ்சிச்சுன்னா எவனாச்சும் கிழிச்சு விட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா மேல் தொடங்கி கீழ் வழியும் அந்த கிழிஞ்சதுனால தேவன் தான் அந்த காரியத்தை செஞ்சாரு. அந்த காரியத்துக்கு ஒரு அடையாளம் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாவ மன்னிப்பு, மீட்பு, யெகோவா மெக்காத்திஸ்ட் நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மரணத்தின் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குது. தேவனுடைய பிள்ளையா நம்ம ஆக்கப்பட்டு தேவனோடு இருக்கிற ஒரு உறவோடு நம்ம புதுக்கப்பட்டுகிற ஒரு நிலைமையில இருக்கிறோம். அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துல போகிற ஒரு தைரியத்தை கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தின் மூலமா நம்ம கழுவப்பட்ட நிலையில, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலையில, தேவனுடைய பிள்ளை என்கின்ற ஒரு நிலையில மகா பரிசுத்த ஸ்தலத்துல போகிற ஒரு தைரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அதற்கு அடையாளமா தான் சிறைச்சீலை மேல் தொடர்ந்து கீழ் வரையும் 2ஆக கிழிந்தது. அதாவது தேவன் கூட இருக்கிற உறவை மறுபடியும் இயேசு கிறிஸ்து புதுப்பிக்க ஒரு வல்லவரா இருக்கிறாரு, நல்லவரா இருக்கிறாருங்க. அது இல்லாம எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, ஆகையால் சகோதரர்களே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரையில் வழியாய் புதிதான ஜீவனுமான மார்க்கத்தை நம்மளுக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால், என்னது அவருடைய இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துடைய அவருடைய மாம்சத்தின் திரையினால், இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தின் திரையினால் நம்ம அவருடைய ரத்தத்தினால அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்கிறதுக்கு தைரியம் கொண்டு இருக்கிறோமா. நம்மளுக்கு பிரதான ஆசாரியர் இயேசுதான். அவர் தான் நம்மளுக்கு பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு. அந்த ஆசாரியர் அவங்களுக்காக சிலுவையில பலியானாரு. அவருடைய சரீரம் நம்மளுடைய பாவங்களுக்காக பிக்கப்பட்டது. அவருடைய ரத்தம் நம்மளுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது. அவருடைய சரீரம் நம்மளுடைய பாவங்களை பிக்கப்பட்டதுனால அவருடைய மாம்ச திரையின் வழியா மகா பரிசுத்த ஸ்தலத்துல நம்ம பிரவேசிக்கிறதுக்கு தைரியம் கொண்டு இருக்கோங்க. அவருடைய
ரத்தம் சிந்தப்பட்டதுனால நம்ம தைரியமா அந்த பரிசுத்த ஸ்தலத்துல நம்ம போற ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து நம்மள அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமா அவருடைய கிருபையை சார்ந்து மாத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள பரிசுத்தமா ஆக்குறாருங்க. அதாவது பரிசுத்தமாக்கப்பட்டவருக்குரிய சுதந்திரத்தை அடையும்படிக்கு அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்கிறோம். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பரிசுத்தம் அடைகிறோம்னா இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் பலியின் மூலமா நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம். பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமா நம்ம பெற்றிருக்கிறோங்க. அதனால பாவத்து நிமித்தமா இந்த இழந்து போன உறவை தேவனுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லாத நரக ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுறவர்களா நம்ம பாவத்து நிமித்தமா இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து எனக்காக ஒரு சரீரம் பிக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கும் போது அதை நான் விசுவாசிக்கிறதுனால இப்ப அப்பா பிள்ளை என்ற கூப்பிட பண்ணிக்கிற புத்திர சுவிகார ஆவிய உடையவனா இருக்கிறேங்க. அதனால எவ்வளவு பெரிய ஒரு உறவு ஆண்டவர் அவருடைய சிலுவையின் மரணத்துல உண்டு பண்ணிருக்காரு. நம்ம கண்டிப்பா நம்ம அவருடைய சிலுவையின் மரணத்துக்கு நன்றி சொல்லுகிறவர்களா நம்ம இருக்கணும். இதனாலதாங்க இயேசுப்பாங்க அந்த வார்த்தையை சொன்னாரு, என் தேவனே ஏலி லாபாஸ் தபஸ்தானி என்ற ஒரு வார்த்தையை சொன்னாருங்க அரமைக்கு மொழியில. தொடர்ந்து இன்னும் நிறைய சிலுவையின் வார்த்தைகளை நான் டச் பண்ணல. கடவுளுக்கு சித்தமானால் நான் நிறைய வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மரணத்தை குறித்து நான் நிறைய உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ரொம்ப ஆசையா இருக்கிறேன். மாரானாதா, இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். ஆமீன்.